சரிங்களா? சரி. அனைவரும் கண்களை மூடி தியான நிலைக்கு வந்துரலாம். ஒரு 1 நிமிடம் 1 நிமிடம் நம்முடைய உடலையே கவனிங்க. அசைவற்று அமர்ந்திருக்கின்ற அந்த பரு உடல், அதையே கூர்ந்து கவனிங்க. வாழ்க வளம். இடத் தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்டணும். பூமியின் மேல நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பூமி 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 16 லட்சம் மைல் சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச வீதியிலே சூரிய மண்டலத்தில் நமது பூமி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூரிய குடும்பமே இந்த பிரபஞ்ச வீதியில சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அப்படியே அகக்காட்சியா பாருங்க. அது ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த வெளியில விண் நிறைந்திருக்கிறது. இப்படி பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே விரிந்து பாருங்க. பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம், அதனோட மையத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தையும் கடந்து விரிந்து வாங்க சுத்த வெளி, இறைநிலை. அந்த எல்லையற்ற தூய பரவெளி தன்னுடைய பேராற்றலை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டும் பிரபஞ்சத்தில் உள்ள
கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்து கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற உணர்வு. அப்படியே உங்க தோலை உணர்ந்து பாருங்க, அந்த அழுத்தம் நல்லா தெரியும். இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. அதை உணருங்க. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளா அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்லா உணர்ந்து பாருங்க. இந்த உணர்வு கிட்டாதவர்கள் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உடலுக்குள்ள கவனி. நம்மை சூழ்ந்துள்ள அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஆழ்ந்த சுவாசத்தினால் நம் உடல் முழுவதும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்களிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும். அனைவருக்கும் ஆசிகள். வாழ்க வளமுடன். தவம் மழை தவம், தொடக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் புருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்ஞா சக்கரத்தில் கூர்ந்து கவனிப்போம்.
ஆக்கினை, ஆக்கினையில இந்த உணர்வை தளர்வுபடுத்தி ஆழ்ந்த மௌன நிலைக்கு சென்று பழக்கம் இருக்கிறவங்க அந்த நிலைக்கு நீங்க வந்துருங்க. மெதுவா உயர்ந்து வாங்க, உயர்ந்து வாங்க. துரியம், தலை உச்சி, துரியம், துரியத்துல அந்த உயிரின் அசைவு அந்த உயிரோடு உயிராக ஒன்றி நிற்கக்கூடிய தன்மை. துரியத்தில் உயிரோடு உயிராக லயமாகி நிற்கின்றோம். இப்ப அந்த உணர்வோட அப்படியே துரியத்திலிருந்து உயர்ந்து வாங்க, உயர்ந்து வாங்க, ஒரு அடி தூரம் உயர்ந்து வாங்க. துவாதசாங்கம், இந்த துவாதசாங்கம் நம்ம துரியத்திலிருந்து ஒரு அடி உயரம். அங்க என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விண் ஆற்றல், பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற நிரம்பி இருக்கின்ற அந்த விண் ஆற்றல் தான் நமது உடலுக்குள்ளாக உயிராகவும் இருக்கிறது. இப்ப உடல்ல இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் அதுவே நாம். இப்போ நாம அந்த விண்ணோடு ஒன்றி கலந்து நிற்கிறோம். விண் வேறு உயிர் வேறு அல்ல. அந்த விண்ணோடு ஒன்றி கலந்து நில்லுங்க.
இந்த விண்ணினுடைய சேர்க்கை தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். இப்ப விண்ணோடு கலந்து கரைந்து நிற்கிற நாம் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. அப்படியே ஒரு கடற்கரை ஓரத்துல நின்று அப்படியே அந்த கடலையே பாருங்க. நீண்ட அகன்ற ஆழமான கடல் அப்படியே கண் முன்னாடி அகக்காட்சிப்படுத்தணும். பச்சை மற்றும் நீல நிறத்துடன் கூடிய கடல். ஆயிரக்கணக்கான அலைகளோடு, அந்த அலை ஓசைகளை எல்லாம் கேளுங்க. வெண்ணிறமான அந்த நுரையோடு அந்த அலைகள் கடற்கரையிலே ஒதுங்குவதை பார். எல்லாம் வல்ல இறை ஆற்றலே நீராக மலர்ச்சி பெற்று அனைத்து உயிர்களையும் ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீரை வருண பகவான் என்று வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தார். நாமும் அந்த தெய்வீக நீரை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். நீரோடு நீராக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். அப்படியே அந்த கடற்கரையில நிற்கிறோம். இந்த கடல் அலை நமது காலில் அப்படியே மோதுகிறது. அது அப்படியே அந்த குளிர்ந்த நீரினுடைய தன்மையை உணருங்க. கடல் மண்ணிற்குள்ளாக கால் அப்படியே நீர் உள்பக்கம் போகும்போது மண் அப்படியே குழியாகும். இன்னும் அப்படியே மெதுவா கடலுக்குள்ள போறோம். கடலுக்குள்ள போறோம். இடுப்பு அளவுக்கு நீர்ல நிற்கிறோம். இன்னும் அப்படியே கடலுக்குள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அப்படியே கடலினுடைய மையத்துக்கு வந்துருங்க. கடலோட மையத்துக்கு வரும். இப்போ நம்முடைய அணுக்கள் அனைத்தையும் தனித்தனி அணுக்களாக பிரித்து அந்த நீரோடு நீராக கலந்து விடும். இப்போ ஒரு தண்ணீருக்குள்ள இன்னொரு தண்ணீரை ஊற்றினால் எப்படி கலந்து நிற்கிறதோ அது போல நம்முடைய உயிர் அணுக்கள் அனைத்தும் இந்த நீர் அணுக்களோடு அணுக்களாக கலந்து கரைந்து நிற்கிறது. இப்ப நாமே கடலாக இருக்கிறோம். கடலே நாமாக இருக்கிறது. உணருங்க. இப்போ இந்த தெய்வீகமான சூரிய ஒளி கதிர்கள் அப்படியே நம்ம மேல படு. நாம நீராக இருக்கிறோம். சூரிய ஒளி கதிர்கள் நல்ல வெப்பம் அதிகம். இப்ப நல்ல அந்த வெயில் அந்த நீரிலே பட 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 பட
அந்த நீர் அணுக்கள் எல்லாம் அப்படியே ஆவியாகி அப்படியே நீராவியாக அப்படியே மேலே செல்லுது பாருங்க. நாமும் அந்த நீராக இருக்கிறதால அந்த வெப்பத்தினால் அப்படியே நீராவியாகி அப்படியே மேல வாங்க உணர்ந்து வரணும். வீட்டுல சுடுதண்ணி வைக்கும்போது அந்த நீர் அப்படியே ஆவியாகி அப்படியே கொதிச்சு மேல வருதுல்ல, அது போல இந்த கடல் நீர் சூரிய ஒளியால் வெப்பப்படுத்தப்பட்டு அப்படியே ஆவியாகி அப்படியே மேல வருது மேல வருது அப்படியே மேல. அப்படியே அந்த நீர் ஆவி அப்படியே மேகங்களாக மாற்றம் பெறுகிறது. நீராவியினுடைய குவியல் அப்படியே மேகங்களாக மாற்றம் பெறுகிறது. நாமே அந்த மேகங்களாக மாறி நிற்கிறோம். இந்த மேகங்கள் வெப்பத்தன்மை கொண்டதா இருக்கு. சூரிய ஒளியால் வெப்பப்படுத்தப்படும் போது அந்த ஆவி வெப்ப சக்தி கொண்டதான மேகங்களாக இருக்கு. இப்ப தெய்வீக காற்று சக்தியினால் அந்த மேகங்கள் அப்படியே என்ன பண்ணுதுங்க, அப்படியே அழைத்து செல்லப்படுகிறது. அப்படியே நகர்ந்து வாங்க நகர்ந்து வாங்க. நாம் இருக்கிற பகுதிக்கு அப்படியே மேல வாங்க. அந்த மேகங்கள் அப்படியே நகர்ந்து நாம் இருக்கிற பகுதி சுற்றிலும் ஒரு 100 மைல் தொலைவிற்கு அப்படியே சூழ்ந்து நிற்குது பாருங்க. இந்த மேகங்கள் குளிர்ச்சி பெறுகிறது. இந்த மேகம் குளிர்ச்சி பெறும்போது அவை கருமேகங்களாக மாற்றம் பெறும். அப்படியே கருமேகமா மாறுது. நாம் அந்த கருமேகங்களை பார்த்துருக்கோம். அப்படியே பகல்ல அப்படியே இருட்டு தட்டின மாதிரி அந்த மேகங்கள் அப்படியே சூழட்டும். கருமேகங்கள் அப்படியே முழுமையாக சூழ்ந்து நிற்கிறது. இன்னும் அந்த மேகங்கள் அப்படியே குளிர்ச்சி அடையும் போது அவை அப்படியே நீர் துளிகளாக மாற்றம் பெற்று அப்படியே மேலிருந்து மழையாக பொழிகிறது. அப்படியே நீராக மேலிருந்து கொட்டி கொண்டிருக்கிறோம். கருமேகங்கள் குளிர்ச்சி அடைந்து மழையாக பொழிகிறது. நல்ல மழை, சட 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 சடன்னு மழை அப்படியே பெய்யுது. அது அப்படியே உணர்ந்து பாருங்க. இந்த மழை நீர் இல்லாம இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகிறது. குறிப்பாக தாவர இனங்கள். இப்ப அவைகளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். மழை நீர் அப்படியே பொழி, தாவரங்கள் அப்படியே துளிர்த்து எழுகிறது. அப்படியே பூமா தேவி, பூமி தாய் அந்த நீரை தன்னுடைய மடியில ஏந்தி கொள்கிறார். அப்படியே அந்த மழை பெய்யுது பாருங்க. நல்லா பெய்யுது மழை. நாம் இருக்கிற இடத்தை சுற்றிலும் ஒரு 100 மைல் தொலைவிற்கு நல்ல மழை பெய்யும். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியில திளைத்து கொண்டிருக்கிறது. அதை நல்லா நம்ம உணரணும்.
பூமியினுடைய வெப்பம் அப்படியே தணிக்கப்படுகிறது. அப்படியே அந்த மண் வாசனை, மழை முதல்ல பெய்யும் போது இந்த மண் வாசனை, இப்ப நல்ல மழை பொழிவு, நல்லா பொழிஞ்சிட்டு இருக்கு. அதை உணருங்க. தொடர்ந்து மழை, அப்படியே வீதிகளில் எல்லாம் நீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்னும் நல்லா விரிந்து இந்த தமிழகம் முழுவதும் நல்ல மழை பெய்யறது உணருங்க. இன்னும் நல்ல மனம் விரிந்து இந்திய தேசம் முழுவதும் நன்கு மழை பொழிகிறது. இன்னும் நல்லா விரிந்து வாங்க. இந்த உலகம் முழுவதும் நல்ல மழை, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்கிறது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழக்கூடிய காட்சியை பார்க்க. மழையால் பூமி குளிர்விக்கப்படுகிறது. அப்படியே அந்த குளிர்ச்சியை உணருங்க. வாழ்க வளம். இந்த தெய்வீக நிலையில மழை வாழ்த்து 3 முறை நல்லா உணர்ந்து சொல்லுங்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய. அப்படியே அகக்காட்சியை பாரு. உங்களுக்கு தெரிந்த ஏரிகள், குளங்கள், கிணறுகள், ஆறுகள் எல்லாம் அப்படியே நிரம்பி அந்த நீரோட்டம் வழி மாறி அளவாய் பொழிக. அந்த மழை நீர் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் பொழிக. மக்கள் வளமாய் வாழ். மக்கள் மகிழ்வாக வளத்தோடு வாழ்கின்றனர். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க.
இந்த தெய்வீக நிலையில நாம தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். அப்படியே சுருங்கி 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 துரியத்துக்கு வாங்க. துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும். உலகம் முழுவதும் அமைதி, 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 அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. தவத்தை நிறைவு செய்து கொள். வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே,